ரூட் கெனால் பண்ண டூத்துக்கு க்ரௌன் போடலன்னா என்ன ஆபத்து? நீங்கள் ரூட் கெனால் அப்படிங்கிறது வேர் சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பல்லை வந்து பல்லுக்கான நர்வை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மெடிசனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி பல்லுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலி ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்குறது தான் வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அந்த பல்லுக்கான நேச்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஸோ நார்மலாக உங்கள் பல்லுக்கு பிளட் சப்ளை இருக்கும்போது அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ரூட் கெனால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். அதை ப்ரிசர்வ் பண்ணவும் அந்த டூத் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 இயர்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் க்ரௌன் போட்டு அதுக்கான ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த க்ரௌன் நீங்கள் போடல அப்படின்னா நீங்கள் ரூட் கெனால் பண்ணாமல் இருக்கிறது கூட பெட்டர். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் க்ரௌன் போடுறது மூலமாக அந்த பல்லுக்கான ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும். நீங்கள் க்ரௌன் போடலைன்னா அந்த பல்லு மேபி 1 வீக்லேயோ 1 மந்த்லேயோ 1 இயர்லேயோ கூட சிப்பப் ஆகி இல்லை ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி நீங்கள் ரூட் கெனால் பண்ணதுக்கான யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ ரூட் கெனால் பண்ணுறீங்கன்னா க்ரௌன் போடுறது மஸ்ட். ஏஸ்தட்டிக்காக க்ரௌன் போடுறது சேஃபா, மெடிக்கலி சேஃபான்னு கேட்குறாங்க. ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகு சார்ந்தது. ஸோ அழகுக்காக என் பல்லு வந்து அப்பீலிங்காக இல்லை, கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்குது, இல்லை பல்லு வந்து ரொம்ப கலைஞ்சிருக்கு, பல்லு எல்லோவாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அழகு சார்ந்த சில சுச்சுவேஷன்னால் நீங்கள் க்ரௌன் போட சுச்சுவேஷன் வரும். இது வந்து சேஃபான்னு கேட்டிங்கன்னா 100% சேஃப். பட் இஃப் யுவர் டென்டிஸ்ட் இஸ் 100% எக்ஸ்பீரியன்ஸ் எனஃப் டு டூ த ஸ்மைல் டிசைனிங் ப்ரொசீஜர். உங்கள் டென்டிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்கள் எனாமில் வந்து ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப மினிமலாகவும் உங்கள் பல்லுக்கு வந்து லாங் டைம் பெர்மனன்ட் சென்சிட்டிவிட்டி இல்லாமலும் உங்கள் பல்லை ட்ரிம் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாகவும் உங்களுடைய பல்லை அந்த எனாமில் வந்து எஃபெக்டே பண்ணாமல், அதாவது பல்லை எனாமில் டேமேஜ் பண்ணாமல் க்ரௌன் போடுறது மூலமாக ஸ்மைல் டிசைனிங்கிற ப்ரொசீஜர் வந்து 100% சேஃப். பாட்டில் ஃபீடிங் இல்லைன்னா நைட் ஃபீடிங் வந்து உங்கள் மில்க் டீத்தை அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினட்டாகவே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. யூஸ்வலாக உங்கள் மில்கில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருக்கும், அதாவது சுகர் இருக்கும், நேச்சுரல் சுகர் இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ மில்க் ப்ராடக்ட் லைக் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே சுகர் கண்டென்ட் இருக்கும். இது வந்து உங்கள் வாயில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு ஃபீட் பண்ணும். ஸோ அந்த பாக்டீரியாஸ்க்கு வந்து உங்கள் சுகர் கன்சியூம் பண்ணுறதுனால ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஆசிட் ஃபார்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னா யூஸ்வலாகவே இது அடல்ட் டீத்தே அஃபெக்ட் பண்ணும்போது மில்க் டீத் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஜஸ்ட் ஃபியூ டேஸ்லேயே கூட அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அஃபெக்ட் பண்ணும்போது உங்கள் பல்லில் ஒரு ப்ரௌன் கலரான ஸ்ட்ரெயின்ஸ் வரும். எங்கன்னா அந்த கம் ஏரியாவில், ஈர் ஏரியா கிட்ட. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேவிட்டி டெவலப் ஆகுது. இது நீங்கள் அலட்சியமாக விடும்போது ஃபர்தராக வித்தின் ஃபியூ வீக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது கேவிட்டியாக ஃபார்ம் ஆகி அந்த பல்லை ரொம்ப கூடி சீக்கிரமே எடுக்கிற ஸ்டேஜ் கூட, அதாவது பல்லை பிடுங்குற ஸ்டேஜ் கூட வரும். ஸோ நைட்டில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வாயை கொப்பளிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு மதர் வந்து கையில் ஒரு சின்ன காட்டன் கிளாத்தை சுற்றிட்டு உங்கள் டீத்தையும் கம்ஸையும் ஜஸ்ட் தொடச்சி விட்டிங்கன்னா கூட இட்ஸ் மோர் தென் எனஃப். பட் தூங்கும் போது உங்கள் வாயில் சுகரோ ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டோ மில்கோ எதுவுமே இல்லாமல் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. சொத்த பல்லுக்கு சாக்லேட் தான் காரணமாக இல்லை ஹிடன் சுகர் இருக்கிற ஃபுட்டும் காரணமாக? எந்த ஃபுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கேவிட்டிக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. யூஸ்வலாகவே நீங்கள் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இல்லை ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் அதை பை ப்ராடக்ட், அதாவது உங்கள் சலைவால் பிரேக் டவுன் ஆகும்போது அதில் ஒரு ஆசிட் ஃபார்மேஷன் இருக்கும். இந்த ஆசிட் ஃபார்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய எனாமில் ரொம்ப சீக்கிரமே அரிக்க முடியும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா அது எனாமில் தான். நாட் ஈவன் போனை விட ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற எனாமில் ஈஸியாக அரிக்கக்கூடிய பொருள் வந்து உங்கள் ஃபுட்டோட பை ப்ராடக்ட் ஆசிடில் கிடைக்குது. ஸோ இந்த ஆசிட் என்ன ஆகும்னா உங்களுடைய எனாமில் அரித்து ரொம்ப சீக்கிரமே கேவிட்டி ஃபார்மேஷனுக்கான வழிவகுக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும், எப்போ சாப்பிட்டாலும், எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும், ஸ்வீட்டிங் ஏஜென்ட், ஜூஸ் எது குடித்தாலுமே இம்மீடியட்டாக உங்கள் வாயை ரின்ஸ் பண்ணுங்கள். அதாவது வாய் கொப்பளிங்க. வாய் கொப்பளிக்கிறது மூலமாக உங்களுடைய வாயில் வர கேவிட்டி 60% வரைக்கும் கம்மியாகும். பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற ராங் டென்டல் ஹேபிட்ஸ் ஃபார் த சைல்டு என்ன? யூஸ்வலாகவே பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைல்டை ரொம்ப செல்லமாக பார்த்துப்பாங்க. செல்லமாக பார்த்துக்கிறது அப்படின்னா குழந்தைங்க கேட்குற ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பிஸ்கட்ஸாக இருக்கட்டும், மில்கில் வந்து சுகர் வேணான்னு சொல்லிட்டு ஹனி சேர்த்துக்கிறதா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஸ்வீட்டிங் ஏஜென்ட் சேர்த்தாலும் இன்க்ளூடிங் ஜூஸ், பேக்டு ஃபுட்ஸ், சிப்ஸ், எந்த ஃபுட்டு உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தாலும் அதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் கேவிட்டிஸ். யூஸ்வலாகவே இந்த ஃபுட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக்டு ஃபுட்ஸ், ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் லைக் பிஸ்கட்ஸ், குக்கீஸ் எதுவாக இருந்தாலும் அடல்ட் டீத்தையே அஃபெக்ட் பண்ணும்போது பேபி டீத்லாம் ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லேயே அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி பேசிஃபையர், அதாவது வாயில் வைக்கிற அந்த நிப்பிள் வந்து ரொம்ப நேரம் வைக்கிறதா இருக்கட்டும், பாட்டில் ஃபீடிங் வந்து கொடுத்துட்டு அப்படியே தூங்க வைக்கிறது, வாயை சரியாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஸ்பூன் வந்து பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பூனையே வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா தெரியாமல் ஹேபிட்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கேவிட்டி ஃபார்ம் ஆகிடுது. கேவிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அது பல்லை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, அவங்களுடைய ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டென்டிஷன், அதாவது அடல்ட் டீத் வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே வரணும் இல்லையா, அந்த பல்லு சரியாக வளராமல் இருக்கிறது, இல்லை மாதிரி லேட்டாக வளருது, இல்லை ஏர்லியர் அந்த மில்க் டீத் வந்து கொட்டாமல் இருக்கிறது, சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு எல்லா பல்லுமே கொட்டிடுறது, இந்த மாதிரி நிறைய டென்டல் காசஸ் வந்து இந்த மாதிரி
தெரியாத பண்ணுற பேரண்டிங்கில் தான் வந்து நடக்குது. ஸோ பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு எது கொடுத்தாலுமே அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது வாயை ரின்ஸ் பண்ண வைங்க, இல்லை வாயை தொடச்சி விட்டுருங்க. ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது உங்கள் கம்ஸை அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் ப்ரஷ் அப்படிங்கிறது டென்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எனி அடல்ட் கேன் யூஸ். அந்த ஹார்ட் ப்ரஷ் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, பல் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை ரொம்ப கண்ட்ரோல்டு ப்ரஷிங், லைக் நான் வந்து ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் தான் ப்ரஷ் பண்ணுவேன், பட் நான் கண்ட்ரோல்டாக பண்ணுவேன், ஓவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பீப்புளுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஹார்ட் ப்ரஷ் கேன் யூஸ்ட். இல்லை அப்படின்னா சாஃப்ட் இல்லை மீடியம் ப்ரஷ் நீங்கள் கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த சாஃப்ட் மீடியம் தான் வேணும்னு கேட்டு வாங்க மாட்டாங்க. எது அவங்க நியர்பை ஷாப்ஸில் கிடைக்குதோ, எது ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பர்டிகுலர்லி அதை செக் பண்ணுங்கள், அது சாஃப்ட் இல்லைனா மீடியமாக இருக்கான்ட்டு. அப்படி இல்லைன்னா உங்களோட டென்டிஷனை ரொம்ப ஈஸியாகவே அஃபெக்ட் பண்ணி, எனாமலை கரைச்சி, உங்கள் கம்ஸை அஃபெக்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமே உங்கள் டென்டல் இஷ்யூஸை வந்து அரைஸ் பண்ண வைக்கும். எலக்ட்ரிக் ப்ரஷ் நல்லதா இல்லை ஹேண்ட் ப்ரஷ் நல்லதா? எலக்ட்ரிக் ப்ரஷ் ரொம்பவே நல்லது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய நார்மல் ப்ரஷிங் டெக்னிக் வந்து நார்மலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை விட பெட்டராகவும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கம் இஷ்யூஸ், இல்லை நீங்கள் பல்ல இம்ப்ளான்ட் போட்டிருக்கீங்க, க்ரௌன்ஸ் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் டெக்னிக் தெரியாமல் ஜஸ்ட் நீங்கள் 2 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணிவிடுவீங்க ரேண்டம்லி. நீங்கள் எலக்ட்ரிக் ப்ரஷ் பண்ணும்போது இன்னும் இன்டென்ஸாக க்ளீன் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் எப்படி அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சாங்க, இப்போது மிக்சியில் அரைக்கிறீங்க, சேம் டிஃப்ரென்ஸ் தான், அட்வான்ஸ்மெண்ட். ஸோ எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாகவே ரொம்ப பெட்டரும் கூட. அண்ட் உங்கள் ஓரல் ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். மவுத் வாஷ் டெய்லி யூஸ் பண்ணுறது தேவையா? யூஸ் இருக்கா? மவுத் வாஷ் டெய்லி யூஸ் பண்ணுற அவசியமே கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் யூ ஹேவ் கேவிட்டிஸ், ப்ளீடிங் கம்ஸ், இல்லை இம்ப்ளான்ட் போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் டென்டலில் வந்து நார்மலாக இல்லாமல் நீங்கள் க்ரௌன்ஸ் வந்து போட்டிருக்கீங்க, ஏஸ்தெட்டிக் க்ரௌன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டென்டல் இஷ்யூஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். அதுவும் டைல்யூட் பண்ணி 1:1 ரேஷியோவில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது 3 ml நீங்கள் மவுத் வாஷ் எடுக்கிறீங்க, 3 ml வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து உங்கள் கம்ஸையோ இல்லை சீக்ஸையோ உங்களுடைய ஈரையோ வந்து அஃபெக்ட் பண்ணாமல் மைல்டாக க்ளீன் பண்ணும். அதே மாதிரி சில பேருக்கு ப்ரஷிங் பண்ண முடியாது, இல்லை ஃப்ளாசிங் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். பல்லுக்கு எல்லாம் அந்த அழுக்கு இருக்கிறனாலையோ, இல்லைனா சில சர்ஜரிஸ்னால அவங்க வாயை ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது, ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் டெய்லி கூட மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்ட்ரிக்ட்லி டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்.